அனைவருக்கும் வணக்கம். நான் வர்மக்கலை மற்றும் சித்த மருத்துவ ஆசிரியர் டாக்டர் கன்னியப்பன் பேசுகிறேன். முதல் காணொளியில் இடுப்பு வலியின் காரணமாக ஏற்படக்கூடிய காரணங்கள், அதை எப்படி நிவர்த்தி செய்யலாம் என்பதை பற்றி பார்த்தோம். இந்த இரண்டாவது காணொளியில் மூட்டு வலி என்ற காரணத்தினால அதிக பேர் சிரமப்படுவதை நாம் அறிவோம். இந்த மூட்டு வலி ஏன் ஏற்படுகிறது, அதை எப்படி நிவர்த்தி செய்யலாம் என்பது போன்றவற்றை நாம் இங்கு செய்து காண்பிக்க இருக்கின்றோம். இந்த மூட்டு வலி வருவதற்கு பல காரணங்களை சொல்லலாம். ஒன்று, ஏதாவது விபத்திலே முட்டி அடிபட்டிருக்கலாம். இரண்டாவது, யூரிக் ஆசிட் அதிகமாக இருந்து அதனால் கவுட், ஆர்த்ரைட்டிஸ் போன்றவற்றை காரணமாக ஏற்பட்டிருக்கலாம். பிறகு அதிகமான உடல் எடை, அதிக நேரம் நிற்பது, பிறகு மதுபானம் அதிகமாக அருந்துவது, இன்னொன்று போதிய பயிற்சி இல்லை, கால்களுக்கு போதிய பயிற்சி இல்லை. இதெல்லாம் போன்று பல காரணங்கள் நம்ம சொல்லலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் மூட்டு தேய்மானம் அதிகம் வராமல் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு சில பயிற்சி முறைகளை நம்ம செய்வதும், பிறகு ஏதாவது மருத்துவ முறை நம்ம செய்வதையும் நம்ம இப்பொழுது பார்க்க போகிறோம். வணக்கம். இப்பொழுது என் கையில் ஒரு பந்து, அடுத்தது இது ரெசிஸ்டன்ட் பேண்டுன்னு சொல்லக்கூடியது இருக்கின்றது. இதை கொண்டு எப்படி இந்த மூட்டு வலிக்கு நம்ம நிவாரணம் செய்யலாம் என்பது பார்க்க போகிறோம். இங்கே அன்பர் மதன் இருக்கின்றார். இவர் இந்த பந்தை முட்டிக்கு கீழ் கொடுத்து பயிற்சி செய்ய போகிறோம். முட்டிக்கு கீழே வைக்கின்றேன், வைத்து இப்போ இதை அழுத்த கொடுக்கணும். இந்த எண்ணிக்கை ஒரு 10 வரைக்கும் இந்த எண்ணிக்கை இருக்க வேண்டும். 1 முதல் 10 வரை எண்ணி 2 முறை செய்யலாம். அதே போன்று அடுத்த காலிலேயும் அவர் அந்த பயிற்சியை செய்ய வேண்டும். 10 எண்ணிக்கை வரைக்கும் செய்யலாம், அல்லது 15 எண்ணிக்கை கூட இன்றைக்கி செய்யலாம். பிறகு குதிகாலுக்கு கீழே இதை வைத்து அழுத்த வேண்டும். இது 10 எண்ணிக்கை வரைக்கும் அவர்கள் செய்ய வேண்டும், அல்லது 15 எண்ணிக்கை செய்யலாம். அடுத்த காலுக்கும் அது செய்ய வேண்டும். இந்த மாதிரி வைத்து அழுத்த வேண்டும். அதன் பிறகு 2 முட்டிகளுக்கு இடையிலே இந்த பந்தை நான் வைத்தபோது அவர்கள் அதை அழுத்த வேண்டும். பாருங்க, இப்போ 2 முட்டிக்கு இடையில் அந்த பந்தை வைத்து அழுத்துகின்றார். இப்படி ஒரு 10 எண்ணிக்கை வரை செய்ய வேண்டும். அடுத்தது கணுக்காலுக்கு இடையில கொடுத்து அதனை அழுத்தம் சொல்ல வேண்டும். ஓகே, 10 எண்ணிக்கை. இப்போ பந்து பயிற்சி முடிஞ்சது. இப்போ இந்த ரெசிஸ்டன்ட் பேண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் இருந்தால் அதை கொண்டு எப்படி பயிற்சி செய்கிறோம் என்பதை பார்க்க போகிறோம். 2 காலுக்கு இடையில் இப்போ ஒரு கால் கீழே இருக்கும்போது ஒரு கால் அவர் தூக்கலாம். இப்போ அவர் படுத்து கொள்ள வேண்டும். படுக்கும்போது முறையாக அவர் படுக்க வேண்டும். ஓகே, இப்போ ஒரு கால் கீழே இருக்கின்றது, ஒரு கால் மேலே தூக்க போகிறாரு. ஸ்டார்ட். பாருங்க, 1 2 3 4 10 வரை எண்ணிக்கை. அதே போல் 2 முறை செய்ய வேண்டும் அதே காலுக்கு. ஓகே, அடுத்தது 10 வரை செய்ய வேண்டும். 2 கால்களுக்கும் அந்த மாதிரி செய்ய வேண்டும். இப்பொழுது கால்களை அகற்றுவது, 2 கால்களையும் அகற்றி மடக்கி இங்கே முட்டிக்கு மேலே அந்த பேண்டை கொண்டாந்து வைத்துட்டு காலை அகற்ற சொல்ல வேண்டும். இப்படி அகற்றி இருக்கும்போது ஒரு 10 எண்ணிக்கை 2 முறை நீங்கள் செய்ய வேண்டும். சரி, அது முடித்த பிறகு இந்த 2 காலையும் அவர் தூக்கி அகற்றலாம். இந்த மாதிரி அகற்றி பிடிக்க வேண்டும். 1 2 3 4 5 10 வரை செய்ய வேண்டும். ஓகே, இது சுலபமான பயிற்சிகள், எல்லாரும் செய்யலாம். இந்த மாதிரி படுத்து செய்வது சுலபமாக இருக்கும். அப்படி முடியாதவர்கள் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டும் இந்த பயிற்சிகளை செய்யலாம். அதே நேரத்தில் யோக பயிற்சி எப்படி செய்வது என்பதையும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்க, இப்பொழுது இந்த காணொலியை பார்ப்போம். இங்கு ஏக பாதாசனம் செய்ய போகிறாங்க, கால் உறுதிக்காக, முட்டி வலிக்காக. இப்போ ஏக பாதாசனம் செய்கிறாரு. ஒரு கால் ஆசனம், ஒரு காலில் நிற்றல். 2 கால்லையும் மாற்றி மாற்றி நீங்கள் செய்யணும். ஒரு 10 எண்ணிக்கை வரைக்கும் அதை செய்யலாம். காலை தூக்க முடியாதவர்கள் சரி முடிந்த வரை சுவரில் சாய்ந்து கொண்டு செய்யுங்க, இல்லைன்னா ஒரு நாற்காலியில் பக்கத்தில் வைத்து கொண்டு நாற்காலியை பிடித்து கொண்டு செய்யணும். அடுத்தது யோகாசனம் அது முடிந்தது. இப்போ காலை பின்னால் தூக்குறாங்க பாருங்கள். 2 காலுக்கும் அதே மாதிரி செஞ்சிடணும். காலை பின்னால் தூக்குறாங்க.
இந்த முட்டி வலி வராமல் இருப்பதற்கு இந்த ஆசனம் தேவை. அடுத்தது காலை வந்து இப்போ மேலே தூக்க போகிறாங்க, முன்னால் தூக்க போகிறாங்க. பாருங்கள், முன்னுக்கு இப்படி ஒரு தூக்கி ஒரு 10 எண்ணிக்கை வரைக்கும் செய்ய வேண்டும். இதே போன்று 2 காலுக்கும் செய்ய வேண்டும். அடுத்ததாக நம்ம உட்கட்டாசனம் செய்ய போகிறோம். பாதி நிலையில் உட்காருவது. இப்போ அவர் செய்ய போகிறாரு உட்கட்டாசனம் பாதி நிலை. அவ்வளோதான், ரொம்ப இறங்க வேண்டாம். நாற்காலியை பிடித்து கொள்ளுங்க. 1 2 3ன்னு 10 எண்ணிக்கை எழுதிருக்கோம். 10 வரைக்கும் செய்ய முடியாதுங்க, முதல்ல 5 வரைக்கும் செய்யலாம். இன்னொரு தரம் மறுபடியும் பாருங்கள், 1 2 3 4 5. இது போல் ஒரு 3 4 முறை செய்தால் இந்த முட்டி வலியெல்லாம் இருந்து நம்ம நிவாரணம் கிடைக்கும். அடுத்து பார்ப்போம். இப்போ கால்களை அகற்றி பக்கவாட்டில் வைத்திருக்கின்றார். 1 முதல் 10 எண்ணிக்கை வரைக்கும் அதே மாதிரி பிடிங்க. முடிந்தால் 20 வரைக்கும் இருப்பது நல்லது. அடுத்த காலுக்கும் அதே போல் நீங்கள் செய்ய வேண்டும். பிறகு கால்களை தூக்க வேண்டும், விரலில் நிற்கணும் இந்த மாதிரி. இப்பொழுது பாருங்கள், கால்களை தூக்கி வைத்திருக்கின்றார். மேலே தூக்கு. இது போல் 10 எண்ணிக்கை. கீழே இறக்குறீங்க, திரும்ப தூக்குறீங்க, மறுபடியும் காலை இறக்குறாங்க. இப்படி தொடர்ந்து செய்யுங்க. இப்படி 20 தரம் மாற்றி செய்யுங்க. இது போல் 10 எண்ணிக்கை, 15 இல்லை 20 வரைக்கும் கூட செய்யலாம். அடுத்தது விரல்களை தூக்கிறது. அந்த மாதிரி விரல்களை தூக்கி இருக்கிறாரு, மறுபடியும் தொடர்ந்து செய்கிறாரு பாருங்க. இப்படியே 10 முறை 20 வரை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். சரிங்களா? மீண்டும் அடுத்ததை பார்ப்போம். மோகன் இங்கே இருக்கின்றார். இந்த பந்தை கொண்டு உட்கார்ந்த நிலையில் எப்படி பயிற்சிகளை செய்யலாம் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, முட்டிக்கு இடையில் பந்தை கொடுத்து விட்டு அழுத்த சொல்ல வேண்டும். 1 2 என்று 10 எண்ணிக்கை வரை 2 முறை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. அடுத்தது, காலுக்கு அடியில் கீழே கொடுத்துட்டு அதே மாதிரி அழுத்தணும். 1 10 எண்ணிக்கை வரை 2 முறை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். சரி. இன்னொன்று, பந்தை வந்து காலுக்கு அடியில் கீழே பாதத்துக்கு மேலே அப்படி இப்படி வைத்து அழுத்த வேண்டும். அழுத்தும் போது முட்டிக்கு வந்து இன்னும் பலம் கிடைக்கும். 1 2 10 எண்ணிக்கை. அதே போல் அடுத்த கால்லையும் வைத்து நீங்கள் இந்த அழுத்த வேண்டும். சரி, இப்போ இந்த ரெசிஸ்டன்ட் பேண்டை கொண்டு எப்படி நம்ம பயிற்சி செய்யலாம் என்பதை பார்க்க போகிறோம். இது வந்து காலில் மாட்டிக்கொள்ளுங்க. கணுக்கால் வரைக்கும் மாட்டிக்கொண்டு உட்கார்ந்து சாய்ந்த நிலையில் கால்களை தூக்கி அகற்றி பிடிக்கிறார் பாருங்க. 2 காலம் இது போன்று அகற்றி பிடிக்க வேண்டும். 10 எண்ணிக்கை. காலை விடுங்க. ஒரு கால் உள்ளேயும் ஒரு கால் மேலேயும் தூக்குறீங்க. இப்போ பாருங்கள், ஒரு காலை மேலே தூக்குறாங்க, ஒரு கால் மடக்கிய நிலையில் இருக்கு. இது போல் ஒரு 10 எண்ணிக்கை. பிறகு காலை மாற்ற வேண்டும். இந்த கால் கீழேயும் அந்த கால் மேலேயும் இருக்க வேண்டும், தூக்க வேண்டும். இதெல்லாம் வந்து முட்டிக்கு சரியான பயிற்சி, கூடுதலான பயிற்சி கொடுக்குறோம். ரொம்ப பயிற்சி இல்லாததுனால தான் இந்த வலியெல்லாம் வருது. அடுத்தது, முட்டிக்கு மேலே இந்த பேண்டை வந்து கொண்டாந்து இப்போ காலை அகற்றி வைக்க வேண்டும். எவ்வளோ அகற்ற முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் அகற்றுங்க. கை வலி உள்ளவர்களுக்கும் இதே போல் இந்த ரெசிஸ்டன்ட் பேண்டை வந்து கொண்டு கையிலையும் நம்ம செய்யலாம். இன்றைக்கு காலுக்கு மட்டும் நம்ம செய்வோம். அடுத்ததில் நம்ம பார்ப்போம். மீண்டும் ஒரு பயிற்சியை நம்ம பார்க்க போகிறோம். கால்களை வந்து சுழற்றுதல். நின்ற நிலையில் சுழற்றலாம், உட்கார்ந்த நிலையில் சுழற்றலாம். இப்பொழுது அவர் சுழற்றார் பாருங்க, சின்ன வட்டமாக. இது வந்து கிளாக் வைஸ், கடிகார முள் சுற்றுவது போல். அடுத்தது ஆன்டி கிளாக் வைஸ். இந்த மாதிரி 10 முறை 10 எண்ணிக்கை வரை நீங்கள் செய்ய வேண்டும். அடுத்த காலுக்கும் இதே மாதிரி செய்ய வேண்டும். ஆன்டி கிளாக் வைஸ். இதுபோல் செய்து வந்தால் மூட்டு வலியிலிருந்து நிவாரணம் பெறலாம். இன்னொன்று, முட்டி வலிக்கு காரணம் யூரிக் ஆசிட் என்று நான் சொன்னேன். அதுவும் ஒரு காரணம்தான். அதனால் யூரிக் ஆசிட் கொடுக்கக்கூடிய பதார்த்தங்கள், சாப்பாடு, உணவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும், குறைத்து விட வேண்டும். உதாரணமாக கடலை சாப்பிடுவது, அடுத்தது கேபேஜ், இது போன்ற எதெல்லாம் யூரிக் ஆசிட் அதிகம் வருதோ அதனை நீங்கள் குறைத்து, யூரிக் ஆசிட் வெளியாக்குவதற்கு முள்ளங்கியை வேக வைத்து அந்த நீரை வந்து குடித்துட்டு வந்தீங்கன்னா
ஒரு 4 நாளைக்கு குடித்து வந்தீங்கன்னா யூரிக் ஆசிடெல்லாம் வெளியாகும். நிவாரணம் பெற்று நல்லபடி வாழலாம். இந்த உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூறி அடுத்த காணொளியில் நம்ம சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.